Hello everyone, இது உங்கள் சதீஷ், ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி, ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட் நாமக்கல். ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து நீட்டுக்கும் ஐஐடி மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இன்றைக்கி நம்மளோட சாப்டரில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், இது வந்து என்சிஆர்டி புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் தியரி பேஸ்டு, அது ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஸோ செகண்ட் சாப்டர் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த சாப்டர்லேருந்து நீட் அண்ட் ஐஐடி ரெண்டுக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனான சாப்டர், இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளாஸில் பார்ப்போம் இன்றைக்கி. ஸ்டே டியூன்ட், மிஸ் பண்ணாமல் எங்கேயுமே பிரேக் எடுக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த சாப்டர் நான் 2 செஷனில் கொடுக்க போகிறேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. சம் கான்செப்ட்ஸ் பார்ட் 1லையும் அண்ட் சம் கான்செப்ட்ஸ் பார்ட் 2லையும் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். உங்களுக்கு வந்து இதில் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன, மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் நம்ம வந்து யூனிட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அந்த யூனிட்ஸ் நம்ம வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலின்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது வந்து அவ்வளோ சென்சிபிளாக இருக்காது. ஸோ 50 kg அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஓகே, வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த குவான்டிட்டிஸ் விச் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த குவான்டிட்டிஸ் வந்து எதை மேலேயும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா there are 7 fundamental quantities. ஸோ இந்த 7 fundamental quantities என்னென்ன அப்படிங்கிறது I have mentioned here. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ். ஸோ மாஸ் வந்து உங்களுக்கு இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ மாஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? வித் சிம்பிள் m. அப்புறம் லென்த்து, அப்புறம் டைமு. ஸோ ஃபஸ்ட்டு மாஸு, செகண்டு லென்த்து, தேர்டு டைமு அண்ட் ஃபோர்த்து கரண்ட். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட், 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஃபிஃப்த்து லூமினாசிட்டி. லூமினாசிட்டிங்கிறது லைட்டோட இன்டென்சிட்டி, அந்த ஐடியா. அண்ட் 6th டெம்பரேச்சர் அண்ட் 7th அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் நிறைய இடத்துல படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 7மே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 7மே என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இப்போது டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன? Derived quantities are the quantities which depends on other quantities. அப்போது மற்ற குவான்டிட்டிஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் வெலாசிட்டி. வெலாசிட்டினா உங்களுக்கு என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு வந்து நம்ம மீட்டர் அப்படிங்கிற யூனிட் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் டு டூ வித் த லென்த் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா இட் இஸ் ஹேவிங் எ லென்த். அதே மாதிரி இட் இஸ் ஹேவிங் டைம், செகண்ட்ஸு, அண்ட் திஸ் இஸ் டைம். இப்போ லென்த்தும் சரி டைமும் சரி, இது எங்கே இருக்குது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருக்குது. இப்போ வெலாசிட்டி மட்டும் கிடையாது, ஆக்சலரேஷன், மொமெண்டம், டார்க், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இல்லை கைனடிக் எனர்ஜி, எது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இதெல்லாமே நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எல்லா டிரைவ்டு குவான்டிட்டிஸுமே நம்ம இந்த மேலே இருக்கிற 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு சிஸ்டம்ஸ் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா FPS யூஸ் பண்ணுவோம், ஃபுட், பவுண்ட் அண்ட் தென் செகண்ட்ஸ். நீங்கள் சின்ன வயசில் மேபி இந்த ரெஸ்லிங் கார்ட்ஸ்லாம் விளையாடும் பொழுது அதில் அந்த பர்சனோட மாஸ் வந்து 500 pounds, 600 pounds அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மாஸோட ஒரு யூனிட், பவுண்ட்ஸ். ஸோ FPSனால் என்னது? ஃபுட், பவுண்ட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். அதே மாதிரி CGSனால் என்னது? சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட்ஸ். MKSனால் மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் ஸ்டாண்டர்ட் SI யூனிட்ஸ். ஸோ நிறைய கொஷின்ஸில் வந்து CGSயில் கொடுத்துருப்பாங்க உங்களோட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸில். அது நீங்கள் MKSயில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் MKSயில் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கன்வெர்ட் அண்ட் சால்வ் த கொஷின். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் அந்த 7 குவான்டிட்டிஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் அந்த குவான்டிட்டிஸோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மாஸுக்கு உங்களுக்கு யூனிட்ஸ் என்னது? kg. ஓகே, லென்த்துக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட்ஸ், அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், லூமினாசிட்டிக்கு கேண்டிலா, அண்ட் தென் உங்களுக்கு நம்பர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல் அண்ட் டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஸோ இந்த 7மே என்னது? 7 யூனிட்ஸுமே நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்னு சொல்கிறோம். ஓகே,
சப்போர்ட்டிவ் யூனிட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்முலா. ஸோ நமக்கு இந்த 2 சப்போர்ட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளெயின் ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம தீட்டா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ தீட்டா இஸ் த பிளெயின் ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷன். நீங்கள் ஒரு ரிங் எடுத்துக்கிறீங்க இன் 2 டைமென்ஷன். ஸோ இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கிற ரிங்கு. ஸோ இந்த ரிங்கை வந்து நீங்கள் ஒரு ஆர்க் லென்த்தில் கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே சென்டர், இது வந்து ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் ஹேவிங் அ ஆர்க் லென்த். ஸோ இந்த ஆர்க் லென்த் வந்து நான் எல்லுன்னு சொல்கிறேன். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரேடியஸ் ஆஃப் த ரிங் இஸ் ஆர். இப்போ இந்த இடைப்பட்ட 2 லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ த ஃபார்முலா ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர் அண்ட் திஸ் இஸ் த ஃபார்முலா. SI யூனிட் ஃபார் திஸ் தீட்டா, இந்த தீட்டாவோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ரெப்ரசன்ட் வித் டிகிரி ஆர் இட் கேன் பி ரெப்ரசன்ட் வித் ரேடியன். ஸோ ஜென்ரலாக யூனிட்ஸ் வந்து இதுக்கு வந்து இந்த ரெண்டு யூனிட்ஸ் நம்ம ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்டு நீங்கள் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 360 டிகிரி தான் என்னது 2 பை ரேடியன். அப்போ 1 டிகிரி என்ன வரும், இட் இஸ் பை பை 180 ரேடியன். ஸோ இது நம்ம ஆர்க் ஆங்கிள்னு சொல்லுவோம். இது ஆர்க் லென்த்து, ரேடியஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். இந்த எல்லுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படிங்கிறது யூனிட் இருக்குது, ஆருக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படிங்கிறது யூனிட் இருக்குது. ஆனால் தீட்டாக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். ஸோ டைமென்ஷன்லெஸ் தீட்டாக்கு உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள். ஸோ வாட் இஸ் சாலிட் ஆங்கிள் அண்ட் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ சாலிட் ஆங்கிள் வி யூஸ் டி ஒமேகா. ஸோ அந்த டி ஒமேகா அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் சாலிட் ஆங்கிளுக்கு. இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பியர், இந்த ஸ்பியர் இருக்குது. மேபி ஒரு வாட்டர் மில்லான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குமா, இப்படி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நீங்கள் எப்படி கவர் பண்ணுற மாதிரி ஒரு சாலிட் ஆங்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் டி ஒமேகா. அதாவது நீங்கள் வாட்டர்மெலன் ஷாப்புக்கெலாம் போனீங்கன்னா அவங்க ஒரு சாம்பிள் பீஸ் கேட்டோம்னா அப்படி கோன் மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள். அப்போ அந்த சாலிட் ஆங்கிள் நீங்கள் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஏரியா டிவைடு பை ரேடியஸ் ஸ்கொயர். இதுவும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அண்ட் இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிடியன். ஸோ நம்ம எஸ்டின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஸ்டெரிடியன். அது ரேடியன், RAD. திஸ் இஸ் ஸ்டெரிடியன். ஸோ தீஸ் டூ ஆர் இம்பார்ட்டண்ட். இப்போ இதோட ஃபார்முலா என்ன சொன்னோம், ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அண்டு அங்கே வந்து தீட்டா ஈக்குவல் டு எல் பை ஆர். அது வந்து சாலிட் பிளெயின் ஆங்கிளுக்கு, இது வந்து சாலிட் ஆங்கிளுக்கு. ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலா இன் ஜென்ரலாக நீங்கள் டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம் பவர் ஏ, எல் பவர் பி, டி பவர் சி இந்த மாதிரி எழுதுவோம். இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுமே அடங்கின மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு மேஜராக MLT அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கைனமேட்டிக்ஸில் அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ மாஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எழுதலைன்னா எம் பவர் 1, எல் பவர் 0, டி பவர் 0. ஏன்னா மாஸ் மட்டும்தான் இருக்குது, லென்த்தோ டைமோ கிடையாது. லென்த்து மட்டும் இருந்துச்சுன்னா எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் 0. ஸோ லென்த்து மட்டும்தான் இருக்குது, அதனால் எல் பவர் 1 எழுதும். எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1. கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா we can say A and luminosity candela and amount of substance mole and temperature வந்து Kelvin. ஸோ இந்த 7 வந்து டைமென்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது. லெட்ஸ் சே வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது, dx by dt. இதோட SI யூனிட் என்னது, மீட்டர் பெர் செகண்ட். அண்டு மீட்டருக்கு எப்படி எழுதலாம், லென்த்து. அப்போது எம் பவர் 0, எல் பவர் 1 அண்டு டி பவர் 0. செகண்டுக்கு எப்படி டி பவர் 1. அப்போ இது மேலே போச்சுன்னா எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. ஸோ இது வந்து உங்களோட வெலாசிட்டியோட டைமென்ஷன். ஸோ திஸ் இஸ் டைமென்ஷன் ஃபார் வெலாசிட்டி. பவருக்கு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் பவரோட ஃபார்முலா என்ன, பவரோட ஃபார்முலா வந்து ஒர்க் டன் பை டைம். ஸோ பவரோட ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம்.
ஒர்க் டன் வந்து என்னது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் இஸ் டி. இப்போ இதோட யூனிட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸுக்கு வந்து எம் இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? ஸோ எம் இன்ட்டு ஏ தான் ஃபோர்ஸு. இப்போ மாஸுக்கு கேஜி, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ மீட்டர் டிவைடட் பை செகண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், கேஜி மீட்டர் ஸ்கொயர், கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் கியூப். இப்போ இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் எழுதுனா கேஜிக்கு என்னது எம், எம் பவர் 1 அண்டு மீட்டர் ஸ்கொயர் எல் பவர் 2, டி பவர் -3. ஸோ இது வந்து பவர் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஃபார் பவர். இல்லை நீங்கள் ஒர்க் டன்னுக்கு மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டைமென்ஷன். ஸோ ஒர்க் டன் ஆர் எனர்ஜி, இதுக்கு நீங்கள் ஒர்க் டைமென்ஷன் வேணும்னா இந்த செகண்ட் கீழே இருக்கிற பை டைம் அதை மட்டும் எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? எம் பவர் 1, எல் பவர் 2, டி பவர் -2. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் ஃபார் பவர். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எம் பவர் 1, எல் பவர் 2, டி பவர் -3 வந்து பவர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுருந்தாவே இந்த டைமென்ஷன்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரி, டார்க். டார்க்கோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டவ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் தானே. எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி. ஆர் அப்படிங்கிறது மீட்டர், அப்போ எல். எஃப்னா என்னது? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போது எம் கேஜி மீட்டர், அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு எல் இருக்குது, அப்போ எல் ஸ்கொயர் அண்டு பர் செகண்ட் ஸ்கொயர், அப்போது டி பவர் -2. இது வந்து டார்க்கோட டைமென்ஷன். இப்போ இது ரெண்டுமே பாருங்களே, தீஸ் டூ, இந்த ரெண்டுத்தையும் பாருங்களே, திஸ் இஸ் சேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க் டன்னாக இருக்கட்டும், இல்லை டார்க்காக இருக்கட்டும், இல்லை எனர்ஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே சேம் டைமென்ஷன்ஸ். இது மூணுத்துக்குமே சேம் டைமென்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ஆல்ரெடி 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், 11th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டர் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, செகண்ட் வால்யூம். அண்ட் இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துட்டோம்னா இந்த ராட்டில் இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜுக்கு ஹீட்டு ஃப்ளோ ஆகும். எப்போ ஃப்ளோ ஆகும்? நம்ம ரெண்டு எட்ஜ்லேயும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம்னா ஹீட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு ஒன்று கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் இருக்கணும். அண்டு இதுக்கு ஒரு லென்த் இருக்கும், இதுக்கு ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமில் இது ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டிடினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இங்கே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அப்புறம் டைமு டிவைடட் பை லென்த்து. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் நம்ம K அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து என்னது? அதுதான் வந்து ஸோ அந்த K அப்படிங்கிறது வந்து தான் ரெப்ரசன்டேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் திஸ் இஸ் டிவைடட் பை எல். அந்த K தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இப்போ Q இஸ் ஈக்குவல் டு K இன்டூ டிடி. ஏ டிடினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஏ ஸ்மால் டி டிவைட் பை எல். இப்போ இந்த கேவோட டைமென்ஷன் உங்களுக்கு வேணும். ஸோ K இஸ் ஈக்குவல் டு QL டிவைடட் பை டிடி ஏரியா இன்டூ டைம். இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பாருங்களேன். Qனா என்னது? எனர்ஜி. எனர்ஜி தான் நம்ம மேலேயே பாருங்கள் டைமென்ஷன் எழுதி வச்சுருக்கோம். ஸோ மேலேயே பாருங்கள் எம்எல் டி பவர் -2, எம் பவர் 1 எல் பவர் 2 டி பவர் -2. ஸோ Qக்கு அப்புறம் எல் கூட மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ எம் பவர் 1, இங்கே வந்து கீழே ஒரு எல் இருக்குது, ஐ மீன் இங்கே நியூமரேட்டர் ஒரு எல் இருக்குது, அப்போ அங்கே எல் ஸ்கொயர் இருப்போ இங்கே எல் கியூப் வரும். அப்புறம் டி பவர், ஏன்னா எனர்ஜிக்கு என்னது டி பவர் -2, டி பவர் -2 டிவைடட் பை இங்கே வந்து டெம்பரேச்சர், அது கெல்வின், ஏரியாவுக்கு வந்து எல் ஸ்கொயர் அண்ட் டைமுக்கு டி பவர் 1. அப்போ இந்த எல் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வந்து எல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனலி யூ கேன் ரைட் எம் பவர் 1 எல் பவர் 1 டி பவர், இது வந்து மேலே போயிடுச்சுன்னா -3 ஆயிரும், அப்புறம் K. ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார் K, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. நவ் ஃபெதர்ஸ் கீ பாயிண்ட். ஸோ ஏன் நம்ம ஃபெதர்ஸ் கீ பாயிண்ட்னு சொல்கிறோம்னா பிகாஸ் அவர் இன்ஸ்டியூட் நேம் இஸ் ஃபெதர்ஸ். It is a NEET coaching institute located at Namakkal. Sorry, all points that are added or subtracted must have the same dimension. For example, x is equal to y plus h in சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, where h is height,
where h is height. அப்போது எக்ஸும் டைமென்ஷன், எக்ஸோட டைமென்ஷன் என்னவாக இருக்கணும், உங்களுக்கு யூனிட் வந்து மீட்டராக இருக்கணும், டைமென்ஷன் வந்து எல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஒய்க்கும் டைமென்ஷன் வந்து எல்லாக இருக்கணும், ஹைட்டோட டைமென்ஷன் லென்த்து. ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் தட் ஆர் ஆடட் ஆர் சப்ராக்டட் எப்படி இருக்கணும், சேம் டைமென்ஷன்ஸாக இருக்கணும். நீங்கள் வந்து 50 kgயும் ப்ளஸ் 50 நியூட்டனையும் ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ திஸ் இஸ் டோட்டலி ராங், லாஜிக்லெஸ். அதனால் எல்லா டைமென்ஷன்ஸும் நீங்கள் எந்த மாதிரி டேர்ம்ஸில் ஆட் பண்ணுறீங்க அதில் டைமென்ஷன் சேமாக இருக்கணும். ஓகே. அண்டு சிமிலர்லி உங்களுக்கு டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் செக் பண்ணலாம். கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg by 2x, tension is equal to mg square by a, tension is equal to 2 mg cube by h, tension is equal to 3 by 2 mg by v. இந்த மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷன் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஷினில் வந்து ஃபைண்ட் டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைண்ட் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸு ஹெச்சு இது எல்லாமே லென்த்து சம்மந்தப்பட்டது, அண்டு வி வந்து வெலாசிட்டி சம்மந்தப்பட்டது, அண்டு ஏ வந்து ஆக்சலரேஷன். இந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொஷின்லேருந்து புரியுது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்களே, ஜி இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஒருவேளை எம்ஜி மட்டும் இருந்துச்சுன்னா எம்ஜிக்கும் எஸ்ஐ, எம்ஜி எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுக்கும் நியூட்டன் யூனிட்டு, டென்ஷனுக்கும் நியூட்டன் யூனிட். மேபி இது ஆன்சராக இருக்கலாம். பட் கீழே ஒரு எக்ஸ் வந்துருச்சு, அதனால் இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. சிமிலர்லி ஆப்ஷன் பி பாருங்களேன், இங்கே கீழே ஆக்சலரேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஜி எக்ஸ்ட்ரா இருக்குது, இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது எம்ஜி ஃபார்மேட்டில் வந்துருச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இது கியூப் இருக்குது, ஹைட் இருக்குது, கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் ஈக்குவேஷன் வெலாசிட்டி இருக்குது, இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி இந்த ஈக்குவேஷனோட ஐடியாஸ் செக் பண்ணி எது கரெக்டுங்கிறதும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தட், அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு, convert a physical quantity from one system to another system. See, for example, உங்களுக்கு வந்து CGS யூனிட்லேருந்து MKS யூனிட்டு கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நம்ம ஈஸியாக இங்கேருந்து ஒரு சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தெரிஞ்ச சிஸ்டம்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இப்போ 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்னிடியூட், அதை நம்ம இங்கே என்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் மீட்டர் இல்லை சென்டிமீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டைமென்ஷன், அது யூன் மெஷர் பண்ணுறோம். என்ன தான் நம்ம வந்து இங்கே 1 அங்கே 100 இருந்தாலும், இங்கே மீட்டர் அங்கே சென்டிமீட்டராக இருந்தாலும், இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ 1 மீட்டர்னு சொன்னாலும் ஒன்று தான், 100 சென்டிமீட்டர் சொன்னாலும் ஒன்று தான். அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த Q இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 சிஸ்டம் இருக்குது, U1 N1 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், U2 N2 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணலாம், பிகாஸ் Q இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அண்டு U அப்படிங்கிறத நம்ம டைமென்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ டைமென்ஷன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, M1 பவர் A, L1 பவர் B, T1 பவர் C. இப்போ இதே மாதிரி U2 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா M2 L2 T2 A பவரில் வந்து ABC அந்த மாதிரி ஐடியா வரும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது என்ன வரும், N1 இன்ட்டு M1 பவர் A, L1 பவர் B, T1 பவர் C, தட் இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு M1 பவர் A, M2 பவர் A, L2 பவர் B, T2 பவர் C. இப்போ இதில் நீங்கள் சம்டைம்ஸ் கொஷினில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் அந்த செகண்ட் சிஸ்டமோட யூனிட் மேக்னிடியூட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதாவது N2 அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஐடியா நம்ம வந்து சம்ஸ் போடுவோம், இந்த பேஸ் பண்ணி சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் பெண்டுலம். கேன் வி ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் யூஸிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்? கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிம்பிள் பெண்டுலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மாஸ் இருக்குது, லென்த் இருக்குது, அண்ட் டியூ டு கிராவிட்டி இது வந்து இப்படி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது.
அப்போ டைம் பீரியட்னா இதை நீங்கள் ஆசிலேட் பண்ணிங்கன்னா ஃபார் 1 to and fro மோஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தான் டைம் பீரியட். அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் டைம் பீரியட். இப்போ டைம் பீரியட் வந்து எதை மேலெலாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மாஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை லென்த்து மேலே டிபெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஜி மேலே டிபெண்ட் ஆகிருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நீங்களே எழுதிக்கலாம். மாஸ் அப்படிங்கிறது பவர் ஏ, லென்த் பவர் பி, ஜி பவர் சி. சரியா? இப்போ இதோட யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும். மாஸோட யூனிட் தெரியும், லென்த்தோட தெரியும், அண்ட் தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட தெரியும், அண்ட் சம் கான்ஸ்டன்ட் மேபி இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு போடும்போது சம் கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். மாஸ்னால் எம் பவர் ஏ, மாஸுக்கு எம் தான், லென்த்துக்கு எல் பவர் பி, அண்ட் தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போது மீட்டர் வந்து உங்களுக்கு என்ன எழுதுவீங்க, எம் பவர் சி, அப்புறம் டி பவர் -2c, -2c. கரெக்டாக? அப்போது டி அப்படிங்கிறது டைம் மட்டும்தானே. அப்போ டி பவர் 1 தான் இருக்குது. எம் பவர் 0, எல் பவர் 0, தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த கான்ஸ்டன்ட் விட்டுடலாம், நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போது மாஸ் வந்து, அண்ட் ஒன் மோர் திங், சாரி, இது வந்து ஜியில் என்ன இருக்குது, லென்த்து தான் இருக்குது. சாரி, திஸ் இஸ் நாட் மாஸ், திஸ் இஸ் லென்த், எல் பவர் சி. உங்களுக்கு இது வந்து என்னது, எல் பவர் சி, ஸ்மால் மிஸ்டேக், எல் பவர் சி. லென்த் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான், அப்போ எல் பவர் சி. அண்ட் இது என்ன ஆகும், எம் பவர் ஏ, அப்புறம் எல் பவர் பி ப்ளஸ் சி, டி பவர் 2 - c. இப்போ இதை நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் -2c is equal to 1 இருக்குது. அப்புறம் b plus c equal to 0 இருக்குது, which means b equal to -c. c is equal to -1/2. இது நீங்கள் அங்கே போடும்பொழுது b is equal to +1/2 ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிருச்சு. அப்போனா என்ன அர்த்தம், இது அப்படியே இந்த சியும் பியும் கண்டுபிடிச்சிங்க, அது அப்படியே t ப்ரொபோஷனல் டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்குல்ல, அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், t ப்ரொபோஷனல் டு a வந்து என்ன, a வந்து 0. ஸோ a equal to 0. அப்புறம் m பவர் 0னா அது ஒன்றுமே இல்லை 1. l பவர் bக்கு பதில் என்ன போடலாம், +1/2, c பவர் -1/2, அது வந்து g. அப்போ உங்களுக்கு என்ன வரும், அண்டர் த ரூட் l/g. இது வந்து ப்ரொபோஷனாலிட்டி. ஸோ t is proportional to square root of l/g. கரெக்டாக? இப்படி தானே உங்களுக்கு டைம் பீரியடோட ஃபார்முலா இருக்குது. t is proportional to square root of l/g. இப்போ இந்த ஐடியா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு பாருங்கள், டைம் பீரியடோட ஒரு ஃபார்முலா ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வெலாசிட்டிக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். பட் ஒன்லி திங், அது எது மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரவுண்ட் ஆஃப் த நம்பர் அப் டு 3 digits. ஒரு 3 digitsக்கு இந்த நம்பர் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 digits நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.34. அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 வந்து என்னது, <5 தானே. அப்போது அப்படியே வச்சுக்கோங்க, 4.34 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் 6 இருக்குது. 6 is greater than 5. அப்போ நீங்கள் என்ன எழுதலாம், 4.35. ஓகே, ஃபோர்த் கொஷின் 4.345 இருக்குது. ஸோ 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர், 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, 4.34 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஆட் நம்பர் இருக்குது இல்லை, பாருங்கள் அடுத்த கொஷனில் பாருங்கள் 4.35. 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவாக இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. அப்படி ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 36 ஒரு நம்பர் வந்து +1 இன்க்ரீஸ் பண்ணணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் ரவுண்ட் ஆஃப் த நம்பர் அப் டு 3 digits. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம், அதோட 7 குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம், டிரைவ்டு குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம், MKA, CGS அண்ட் FPS. அண்டு உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அண்டு அந்த டைமென்ஷன் அனாலிசிஸை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமில் டக்குன்னு குயிக்காக கொஷின் சால்வ் பண்ணுறது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சாலிட் ஆங்கிள் அண்ட் தென் பிளெயின் ஆங்கிள். இந்த ரெண்டு இதுவும் ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். அது ரெண்டுமே டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அண்டு ஹவு டு ரவுண்ட் ஆஃப் நம்பர் அப் டு 3 digits அண்ட் 2 digits. இந்த ரவுண்டிங் ஆஃப் த நம்பர் அப் டு 2 digits 3 digitsலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு IIT மெயின்ஸ் எக்ஸாமில் அவங்க
ஃபைனல் ஆன்சர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு ஆன்லைன் எக்ஸாமில் அப்படியே ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு டெசிமலில் நிறைய பெருசாக போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க கொஷின்லேயே சொல்லுவாங்க ரவுண்ட் ஆஃப் அப் டு 3 டிஜிட் ஆர் 2 டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து இதோட கண்டினியூஷன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த இந்த கிளாஸ்லேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை கேளுங்க. நான் அதை ஃபாலோ பண்ணுவேன், ரெகுலராக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் பார்ட்டும் இதே மாதிரி உங்களுக்கு குயிக்காக ஃபுல் கான்செப்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.